வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, இன்று நம்ம என்னத்தை பற்றி பேச வந்திருக்கோம்னு சொன்னால், இந்த கடந்த வாரம் சமூக ஊடகங்கள் வாயிலாக பெற்றோர்களை பெரும் அச்சத்தில் ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயம். குறிப்பாக சிறு பிள்ளைகள் குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோரை அச்சத்துக்குள்ளாக்கிய ஒரு விடயம்னே சொல்லலாம். அதாவது டெனோன் நிறுவனத்தின் சில பால்மாக்கள் உலகளாவிய ரீதியில் மீள பெறப்பட்டதாக ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்தது. குறிப்பாக கவ்வின்கேட், நியூட்ரிலன், அதே போன்று ஆப்டமைன் போன்ற பால்மாக்கள் மீள பெறப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை பொறுத்தவரையில் இந்த 3 பால்மாக்களும் பெரிதாக பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக கவ்வின்கேட்டை பார்த்தா நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு பால்மாவாக காணப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான ஒரு தகவல் வந்தால் இது எதுக்காக இப்படி மீள பெறப்படுறதுக்கான வாய்ப்பு, எதனால் இந்த மாதிரியான விடயங்கள் நடக்குது, அதே மாதிரி இதால் இந்த பால்மா ஊட்டின குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பயந்துருந்தாங்க. உண்மையாலுமே சுற்றி இந்த பால்மா இலங்கையிலும் மீள பெறப்பட்டதா, இந்த பெறப்பட்டதற்கான காரணம் அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க உண்மைக்கு நடந்தது இல்லை. ஆமாம், நாங்கள் முதல்ல சரண்யா இந்த சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட பதிவுகள் தொடர்பில் பார்க்கும்போது டெனோன் நிறுவனத்தின் தயாரிப்புகளில் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள், அதாவது நச்சு பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் அந்த நிறுவனம் தனது தயாரிப்புகளை சந்தையிலிருந்து மீளப்பெற்றுச்சு. இப்படிதான் அது ஷேர் பண்ணப்படுது. இந்த பால்மா தயாரிப்புகள் உலகளாவிய ரீதியில், அதாவது உலகளாவிய ரீதியில் வேர்ல்ட் வைடாக இது மீளப்பெறப்படலை அப்படின்றது கண்டறியப்பட்டது. அதாவது குறிப்பிட்ட சில நாடுகள் நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பேட்ச், ஒரு தொகுதியாக தானே அனுப்புவாங்க, அந்த பேட்ச் தான் மீள பெறப்பட்டிருக்கு. எனவே அது எதுக்காக மீள பெறப்பட்டுச்சு, எந்த நாடுகள் அப்படின்றது தான் நாங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துரையாட போகிறோம். அதன் அடிப்படையில் இது ஃபர்ஸ்ட் எதற்காக மீள பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பால்மா தயாரிக்கிறதுக்கு நிறைய மூலப்பொருட்கள் சொல்லி வழங்கப்படும், சேர்க்கப்படும். அதன் அடிப்படையில் தான் ஒரு மூலப்பொருள் ஒரு எண்ணெய், ARA எண்ணெய்னு சொல்லி ஒரு எண்ணெய் வழங்கப்பட்டிருக்கு. அந்த மூலப்பொருளானது இந்த பால்மா தயாரிக்கிறதுக்காக சீனாவில் இருக்கிற ஒருவரிடம் தான் பெறப்பட்டிருக்குது. ஆகவே இந்த எண்ணெயில் செரியுலைட் கலந்துருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் அந்த பேட்ச், அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த பால்மாக்கள் மீள பெறப்பட்டிருக்குது. இது இந்த செரியுலைட்ன்றது ஒரு நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ற ஒரு சந்தேகத்தால தான் இந்த பொருட்கள் மீள பெறப்பட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த செரியுலைட் உணவுல நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றது அயர்லாந்தோட உணவு பாதுகாப்பு துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் இது மீள பெறப்படக்கூடிய, அதாவது இந்த பால்மா தொடர்புல கவனிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்புல அவங்க தெரிவிச்சிருந்த இன்னொரு விடயம் தான், சில நேரங்களில் சொல்லுவாங்க சில பாக்டீரியாக்கள் கொதிநீர் ஊற்றும் போது, சமைக்கும் போது அழிவடையும் அப்படின்னு. ஆனால் இந்த செரியுலைட் நச்சு பொருளானது நாங்கள் இப்போ அந்த பால்மாவை செய்யும் போதோ இல்லை செய்கிறதுக்கு கொதிநீர் பயன்படுத்தப்படும் போதோ அழிக்கப்படாது அப்படின்றத உணவு பாதுகாப்புத்துறை அயர்லாந்தோட உணவு பாதுகாப்புத்துறை தெரிவிச்சிருந்தது. எனவே தான் இந்த குறிப்பிட்ட பேட்ச் மீள பெறப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது எந்த நாடு, என்ன மாதிரி காலாவதி திகதி, அந்த பேட்ச் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரண்யா சுஜி, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சுஜி, இந்த பேட்ச்னு சொல்லி பார்த்தா இந்த வருடம் 10ஆம் மாதம் 31ஆம் தேதி தான் இதோட காலாவதி திகதியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த பேட்ச் எப்போ உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்னா, கடந்த வருடம் மேயிலிருந்து ஆகஸ்ட் வரைக்குமான பேட்சை தான் மீள பெறுறாங்க. அப்போ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பால்மா தயாரிப்பாங்க என்ன. அப்போ அதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த மூலப்பொருளில் தான் செரியுலைட் கலந்துருக்குன்னு சொல்லி இந்த பேட்சை மீள பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட 800 கிராம் மட்டும் மீள பெறப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சொல்லி இந்த சில நாடுகளில் தான் அது மீள பெறப்படுது. அந்த நாடுகள் என்னென்ன சொல்லி? ஆமாம், அது அப்படி பார்க்கும்போது இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள்ல இருந்து மட்டும்தான் இந்த பால்மா தொகுதிகள், அதாவது இந்த பேட்ச், இந்த காலாவதி திகதியை கொண்ட இந்த பேட்ச் மீள பெறப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வரையறுக்கப்பட்ட தொகுதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கை மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி ஆப்டமைன் நிறுவனமும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உலகளாவிய ரீதியில் இந்த பால்மாக்கள் மீள பெறப்படலை அப்படின்றது தெளிவாக இருக்கு. அப்போ நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கை இப்போ நாங்கள் எங்களோட நாட்டை பார்க்கணும் தானே. இப்போ இந்த நாட்டிலையும் குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு இது கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கவ்வின்கேட் பால்மாவை இலங்கையில் இறக்குமதி செய்து விநியோகிக்கும் விநியோகஸ்தர்களாக
ஜாலி பட்லர் அண்ட் கோ கம்பெனிஸ் வந்து தான் இதை வந்து விநியோகிக்கிறாங்க இறக்குமதி செய்து. அப்போ அவங்க தெரிவித்த விடயம் என்னன்னா, இலங்கைக்கு கொண்டு வர இந்த கவன்கேட் பால்மாவானது இந்தோனேஷியாவிலேருந்து தான் கொண்டு வரப்படுது. அப்போ எனவே இது வந்து இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் தான் இந்த பிரச்சனைக்கான தொகுதி பால்மாக்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கணும். இது வந்து இலங்கைக்கு இந்த தொகுதி கொண்டு வரப்படலை, அதனால இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் தெரிவிச்சிருந்தது. ஆமாம் சுஜி, இங்கே நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லணும் என்னன்னா, இப்போ இலங்கையில் இருக்கிற விநியோகஸ்தர்கள் மூலமாக தான் இங்கே வந்து விநியோகிக்கப்படுது. இதையும் தாண்டி வெளிநாடுகள்லேருந்து இந்த பால்மாவை கொண்டு வர்றவங்க கண்டிப்பாக குறிப்பிட்ட அந்த நம்ம சொன்ன 3 நாடுகள்லேருந்து கொண்டு வர்றவங்க இருப்பாங்க. அப்படி கொண்டு வரும்போது இங்கே இருக்க பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, பின்னாடி இருக்க காலாவதி திகதி அதை போன்ற அந்த குறிப்பிட்ட 800 கிராம் டின் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த பால்மாவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த பின்னுக்கு காலாவதி திகதிகள் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிற சில பால்மாக்களாக கூட இருக்கலாம் நாங்கள் பயன்படுத்துகிறது. அதனால எங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அதனால் அவற்றை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி இலங்கை நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்த ஒரு விடயம் தான், இந்த மாதிரி ஏதாவது தொகுதி வந்ததற்கான எந்த முறைப்பாடுகளும் வந்து இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றத அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது கவன்கேட் பால்மாக்களை வந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்கிற நிறுவனம் இந்த தொகுதிக்கான பால்மாக்களை இறக்குமதி செய்யலை. இருந்தாலும் வேறு நாடுகள்லேருந்து நாங்கள் சில வேளை ஆன்லைனில் எடுக்கிறதுகள் மூலமாக எங்களுக்கு இந்த பாதிப்புகள் வரக்கூடும். அதனால் அது தொடர்பில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதுக்கு முதல்ல சில மாதங்களுக்கு முதல்ல நாங்கள் இதே மாதிரி ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தோம். நெஸ்லே நிறுவனத்தில் சில தகவல்கள், அதாவது நெஸ்லே நிறுவனத்தினால தயாரிக்கப்படுற இந்த மாதிரி சிறுவர்களுக்கான பால்மாக்கள்லையும் இந்த செரியுலைட் கலந்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவங்க சில நாடுகளுக்கான அவங்களுடைய குழந்தை பால்மா தயாரிப்புகளை வந்து மீளப்பெற்றிருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக. எனவே நாங்கள் திரும்ப சொல்கிற ஒரு விடயம் தான், இந்த பால்மாக்கள் அதாவது கவன்கேட், நியூட்ரிலண்ட் மற்றும் அப்டமில் போன்ற குழந்தைகளுக்கான பால்மாக்கள் வந்து உலகளாவிய ரீதியில் மீளப்பெறப்படலை. இது வந்து ஜெர்மன், அயர்லாந்து, இங்கிலாந்து போன்ற சில நாடுகளில் தான் இந்த பால்மாக்கள் இந்த செரியுலைட் கலந்திருக்கிறதுனால மீளப்பெறப்பட்டிருக்கிறதாக அப்டமில் பால்மா நிறுவனமும் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களோட உத்தியோகபூர்வமாக அவங்க அது தொடர்பான அறிவித்தல்களையும் வெளியிட்டிருக்காங்க. எனவே எதுவாக இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பால்மா கொடுக்குறீங்களா இருந்தால் அது தொடர்பில் இவ்வாறான செய்திகள் வர சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி நிரூபிக்கப்படாத உத்தியோகபூர்வமற்ற செய்திகளை இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் பகிர்றவங்களும் கவனமாக பகிரணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரண்யா, சுஜி மற்றும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.